ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அனைவருக்கும் வணக்கம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் என் பாசமிகு அண்ணன் நமது தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு அவருக்கு என வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த தமிழகத்தில் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக கடந்த 3 வருடமாக திகழ்ந்த நமக்கெல்லாம் ஒரு திமுகவை ஒரு சிம்ம சொப்பனாக விளங்கிய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆற்றிய தொண்டையை நான் மறக்க முடியாது. அதே போல இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திரும் மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை அவர்களையும் அண்ணன் ராஜா அவர்களையும் நான் மதிக்கின்ற சென்னை கூட்டத்துக்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியார்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களையும் நண்பர் கரு நாகராஜன் அவர்களையும் மற்றும் நாராயண திருப்பதி, டால்பின் ஸ்ரீதர், மாவட்ட தலைவர்கள் கிரி, சிரஞ்சீவி, குமார், மத்தியசேனி லதா, நாகராஜ், பாலாஜி, பாஸ்கர் போன்ற அனைவரையும் வருகின்ற வரவேற்று அண்ணன் கேசவ விநாயகம் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று அண்ணன் அவர்கள் நிறைய பேசுவார்கள். கடந்த 3 வருஷமா நிறைய நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் திமுகனால. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தப்பா நினைக்க கூடாது, இன்னைக்கு பிஜேபியில வாழ்த்துனது கூட திமுக நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருவாங்க. இப்பவே தஞ்சாவூர் பேசல துண்டு போட்ட மாதிரி திமுக அமைச்சர், குறிப்பாக இந்த நாள் பாத்தீங்கன்னா சட்டசபையில முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் வாழ்த்துறாரு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி போனை போட்டு தேடுறாரு, அண்ணன் நைனா நாகேந்திரன் எங்க இருக்காரு, திருநெல்வேலியில, முதல்ல புடிங்க அவரை, போலீஸை வச்சு புடிச்சு முதல் வாழ்த்து சொல்றாரு. தயவு செய்து என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள், நான் உங்களுக்கு நண்பராக இருக்கிறேன், என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பாது என்று கோரிக்கை வைத்தார் என்று வெளியில எல்லா பிரசும் பேசிக்கிறாங்க. அண்ணன் அவர்கள் மன்னிக்காதீங்க திமுக காரணம், உங்களுக்கு நிறைய அமைச்சர்கள் உங்கள் காலடியில் விழுவார்கள். ஆனால் நமது அண்ணாமலை போல அவங்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்புக்க வழங்கக்கூடாது. அவங்களுக்கு எப்படி அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஜெயிலை கட்டி முடிப்பேன் என்று, செங்கலை உருவேன் என்று சொன்னார்கள். நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை தலைமையில நான் ஒரு ஆபீஸ் வேற இருந்தேன், அறிவாலயத்தை ஆட்டி படைத்தவன் எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் போதே அறிவாலயத்தை பிரச்சனையை எழுப்பியவன். அவங்க தலைவர் கலைஞர் இருக்கும் போதே அறிவாலயத்தை பிரச்சனையை எழுப்பி, அப்போது கலைஞர் அவர்கள் பெங்களூர்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், அறிவாலயத்தை என்னை போல தொண்டர்களே அறிவாலயத்தை பில்டிங்கே உழுக்கும் போது நமது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் விட்டு சென்ற பணியை, செங்கலை உருவே செல்களை நீங்கள் பில்டிங்கை ஆட்டி படைக்கணும், எங்களை போன்ற தொண்டர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன், நமது தலைவர் அண்ணாமலை வீட்டில் கொடியேற்ற அவர்கள் தடுத்தார்கள். அதே போல மாண்டியத் ரோடில் இருக்கும் உங்க வீட்டு வாசலில் 100 அடி கொடி கம்பத்தை விரைவில் ஏற்றுங்கள், போலீஸ் தடுப்பார்கள், மிகப்பெரிய பிரச்சனையை எழுப்ப வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் நாகேந்திரன் அவருக்கு நன்றியை கூறியது, அண்ணன் கேசவ நாயக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.